பேசிக்கா வந்து ஒரு ஒரு பொறாமையோ அல்லது வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு எதிர்பார்ப்புலாம் வந்து மற்றவங்க கிட்ட வந்து ஏன் வருதுன்னு சொல்லும் போது ஒரு ரொம்ப 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 ஒரு அடிப்படையான ஒரு காரணம் வந்து என்னன்னு சொல்லும் போது, நம்ம வந்து மற்றவங்க வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து மக்கள் பொதுவாகவே ஆசைப்படுவாங்க. உதாரணமா வந்து ஒரு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஏன் இவ்வளவு ஃபேமஸா வந்து இருக்குதுன்னு கேட்கும்போது, மற்றவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதனுடைய மூளை வந்து அடிப்படையிலேயே ரொம்ப ஆர்வமா இருக்கும். எப்பயுமே நீங்க வேணா போயிட்டு அரசு பேசி பாருங்களேன். நீங்க போய் யார்கிட்ட பேசுறீங்களோ உங்களை பத்தி நீங்க பேசக்கூடாது, அவங்கள பத்தி நீங்க கேட்கக்கூடாது. யாராச்சும் ஒரு மூணாவது மனுஷங்களை பத்தி, உங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரிஞ்சவங்களை பத்தி யாராச்சும் பத்தி நீங்க வந்து அவங்க இப்படியா, இவங்க இப்படியா, அந்த மாதிரியா சொல்லிட்டு நீங்க வந்து பேசி பாருங்களேன். அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. ஆமா ஆமா அப்படியா, அவங்களும் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனக்கும் தெரியும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு மாதிரி அப்படி பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. உண்மையாலுமே பேசிக்கா நம்ம வந்து ஒரு மூவி பாக்குறோம் இல்லையா, மூவி ஒரு படம் பாக்குறதுக்கான ஒரு அடிப்படை விஷயமே அதுதான். ஏன் வந்து படம் பாக்குறது ஆர்வமா இருக்கு, அது வந்து கற்பனையான ஒரு விஷயமா கூட இருந்தா கூட அது வந்து இன்னொரு ஒரு வாழ்க்கை, மற்ற மனிதர்களுடைய ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையிலேயே மனித மூளை வந்து மனிதன் வந்து ஆர்வம் காட்டுகிறான் அப்படிங்கறதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு புரிதல். இந்த புரிதல் நம்ம வந்து வச்சுட்டு பார்க்கும்போது நம்ம கிட்ட வந்து இல்லாத வந்து ஒரு பொருள் மத்தவங்க கிட்ட இருக்கு, நமக்கு வந்து இல்லாத ஒரு மனுஷங்க அவங்களுக்கு இருக்காங்க, நம்ம கிட்ட வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது இல்லையா. இதே கொஞ்சம் மாத்தி பாருங்களேன், நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் அவங்க கிட்ட இல்லாம இருக்கலாம், நமக்கு வந்து இல்லாத பிரச்சனை அவங்களுக்கு இருக்கலாம், நமக்கு இருக்கிற மனுஷங்க அதே மாதிரி மனுஷங்க வந்து அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா. நம்ம எப்பயுமே நம்ம சைட்ல இருந்து மட்டும் நம்ம யோசிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்து மட்டும் நம்ம யோசிக்கிறோம். மற்றவங்களோட இடத்துல இருந்து நம்ம எப்பயுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது.